கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 121 சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்படின்னா எதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குமோ, எதுவெல்லாம் நம்முடைய சரீரத்தை பாதிக்குமோ, எதுவெல்லாம் நம்முடைய ஆன்மாவை பாதிக்குமோ, நமக்கு எதுவெல்லாம் தீங்கு செய்யுமோ, தீமை உண்டாக்குமோ, அதுல எல்லாத்திலும் இருந்து நம்மை பாதுகாத்துக்குவோம். ஒரு வாகனங்கள்ல போறப்போ ஒரு பிரச்சனை, நடந்து போறப்போ ஒரு பிரச்சனை, சாப்பிடும்போது ஒரு பிரச்சனை. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு தம்பி ஒரு கடையில மிக்சர் வாங்கி சாப்பிட்றாரு. மிக்சர்ல என்ன ஆபத்து வந்துடும் சொல்லுங்க? ஒரு கடையில மிக்சர் வாங்கி சாப்பிட்றாரு. அந்த மிக்சர்ல என்ன ஆபத்து வந்துடும்? அங்க ஒரு ஆபத்து வந்துச்சு. என்னன்னா, அந்த மிக்சரை ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு ஸ்டேப்லர் பின் அடிச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேப்லர் பின்னை எடுத்தது அந்த மிக்சருக்குள்ள விழுந்துருச்சு. அது தெரியாம அந்த தம்பி மிக்சரை சாப்பிட்டார். கொஞ்ச நாள் ஆனா வயிற்று வலி. என்னன்னு பார்த்தா வயிற்றுக்குள்ள ஒரு ஸ்டேப்லர் பின் இருக்கு. அப்புறம் அதை மருத்துவமனைக்கு போய் அதை சரி பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு ஜெபம் ரொம்ப தேவைப்படும். கடுமையான ஜெபம். ஆண்டவரோட சமூகத்துல தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் எப்ப எது சாப்பிட்டாலும் நிதானமா தேடி ஆராய்ஞ்சு பார்த்துதான் சாப்பிடுவேன், என்னென்னமோ ஜெபம் பண்ணி கடைசியில கர்த்தர் சுகம் கொடுத்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சாதாரண விஷயம்தான், அதுல ஒரு தீங்கு வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். எந்த வழியில தீங்கு வந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மை விலக்கி காத்து. வேகமா எந்திரிச்சு நடந்து போறோம், வாகனங்கள் மோதல, வேற எதுவும் இல்லை, கல்லு தடுக்கி விட்டு காலில் காய ரத்தம் வருது. எவ்வளவு பெரிய பிரச்சனை! இந்த கால் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நடக்கவே முடியாது. கல்லு தட்டி விட்டுருங்க, ரோட்ல இருக்கிற கல்லு, அந்த கல்லு தடுக்கி விட்டு காலில் காயமாயி ரத்தம் வரும். இந்த மாதிரியான விஷயங்களை கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அதனாலதான் சொல்றாரு, எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை என்ன பண்ணுவாருங்க? இந்த சரீரத்தை மட்டும் இல்ல, இந்த ஆத்துமாவையும் அவர் பாதுகாப்பார். ஒரு கெட்ட வார்த்தையை பேசி நாம பாவத்தை சம்பாதிக்காத அளவுக்கு, அல்லது ஒருத்தர் மேல கோபப்பட்டு ஒரு வார்த்தையை பேசி நாம பாவத்தை சம்பாதிக்காத அளவுக்கு இந்த ஆத்மாவையும் பாதுகாப்பார். அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. நாம நம்மை அவரிடத்துல ஒப்படைச்சிடறோம்னு வைங்களேன், அப்ப இந்த சரீரத்துக்கு வருகிற தீமைக்கும் இந்த ஆத்மாவுக்கு வருகிற தீமைக்கும் எல்லா தீங்குல இருந்து நம்ம விலக்கி காத்துக்குவார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அவரைத்தானே நாம நம்பிக்கிட்டு இருக்கணும். நினைச்சு பாருங்க, நம்ம அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில குறைவில்லாம இருக்குமானால், அவர் மேல வச்சிருக்கிற நம்ம நம்பிக்கையில குறையில்லாம இருந்தோம்னா, நம்ம எல்லா விதத்திலையும் பாதுகாக்க அவர் என்ன பண்ணுவாரு? ஆயத்தமா இருக்கிறார். எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அன்பானவர்களே, ஆண்டவரிடத்துல நீங்க உங்களை ஒப்படைச்சிருங்க. வியாபாரத்துல வருகிற தீங்கு, தொழில்ல வரக்கூடிய தீங்கு, பிரயாணத்துல வரக்கூடிய தீங்கு, தூங்கும் போது வரக்கூடிய தீங்கு, பேசும்போது வரக்கூடிய தீங்கு, நடக்கும்போது வரக்கூடிய தீங்கு, பார்க்கும்போது வரக்கூடிய தீங்கு, இப்படி எப்பேற்பட்ட தீங்கும் இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை முழுமையாய் பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. நீர் சொன்னது போல எல்லா தீங்குக்கும் எங்களை நீர் விலக்கி காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆத்மாவை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல, நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்துல சின்ன சின்ன விஷயங்களில் கூட எங்களுக்கு பெரிதளவான தீமைகள் எங்களை சேர்ந்து விடுகிறது. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் அணுகாது என்கிற அந்த முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரே, எங்களையும் பாதுகாத்து எங்களுடைய ஆத்மாவையும் பாதுகாத்து உமக்கு உகந்தவர்களாக இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.